அனைவருக்கும் வணக்கம். மனித விடியல் டிவி யூடியூப் சேனல் மூலமாக விழிப்புணர்வு நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியாக வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிவில் சப்ளை அண்ட் கன்சியூமர் டிபார்ட்மெண்ட் கமிஷனர் நியாய விலைக்கடைகளில் அரிசி பொருட்களை கடத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்னென்னா, இப்போ சென்னையிலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு 500 டன்னுக்கு மேலே டெய்லி ஆந்திரா தடா மூலிமா ஆந்திராவுக்கு கடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சேனலில் அது ஒரு செய்தியாக வந்திருக்கு. அதில் யாரெல்லாம் கடத்துகிறாங்க, எந்தெந்த ஏரியாவிலேருந்து அது ஒரு பெரிய மாஃபியா கும்பல் எப்படி டீம் ஒர்க் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சம்பந்தமாக போட்டிருந்தாங்க. இது நமது தென்னக நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக தொடர்ந்து இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரி, திருச்சிலையும் சரி, எல்லா மாவட்டத்திலையும் ஒரு மாஃபியா கும்பல் இது ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு ரேஷன் கடையில் அரிசி கடத்துவது, ஒன்று அரிசியை அதிக விலைக்கு வியாபாரிகளுக்கு, அதாவது அரிசி கடத்தல் வியாபாரிகள் அங்கங்கே ஒவ்வொரு டீமாக இருந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 10 ரேஷன் கடை, 5 ரேஷன் கடை, இந்த மாதிரி அங்கங்கே டீம் வச்சு அவங்க மூலிமா அந்த அரிசியை கொண்டாந்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி அதை ஒரு பெரிய வியாபாரிகள் டோட்டலாக அதுக்கெல்லாம் பல இடத்துல பல குடோன்கள்லாம் வச்சுருக்காங்க. அதை கடத்தி அதை மூட்டையாக்கி அது கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு, கேரளாவுக்குன்னு சொல்லிட்டு கடத்துவதை ஒரு தொழிலாகவே வச்சுருக்காங்க. சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் குறைக்கிறதுக்காக, அந்த போலி ரேஷன் கார்டெல்லாம் குறைக்கிறதுக்காக நிறையா திட்டங்கள் தீட்டி நடைமுறை கொண்டு வந்தாங்க. அதில் என்னென்னா, இப்போ கைரேகையெல்லாம் வைக்கணும்னு சொன்னாங்க. இந்த ஒவ்வொரு திட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா, அந்த போலி ரேஷன் கார்டுகள் இந்த அரிசி கடத்தலுடைய கும்பலுடைய அட்டூழியங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இவங்க இனிமேல் அரிசி கடத்துறதுக்கு முடியாது, போலி ரேஷன் கார்டோ இல்லை ரேஷன் கடையிலேயே பொருளை வாங்க முடியாதுங்கிற ஒரு காலகட்டமெல்லாம் நம்ம நினச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி காலகட்டம் வந்துருச்சுன்ட்டு அதையும் மீறி அரிசி கடத்தி அதை கொண்டு போய் அரிசியாக கடத்தின ஒரு இதுவும் போய் அது போய் மில்லில் பவுடர் ஆக்கி பவுடராக கொண்டு போகிறாங்க. இது வெளி மாநிலத்துக்கு கடத்துவது ஒரு பக்கமாக இருந்தாலும், நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த கோழி பண்ணைகள் இந்த மாதிரி மாவட்டத்துக்கு சொல்லிட்டு இங்கே லோக்கல்லையே அந்த அரிசியை சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னென்னா, ஒரு சமூக ஆர்வலர்கள் அங்கங்கே ஆர்வத்தில் பிடிச்சு கொடுத்தாலும் அது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுப்பதில்லை. அப்படியே இருந்தாலும் திருப்பி அதை கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்காங்களே தவிர அதை யாரும் நிப்பாட்டுவதில்லை. இதில் கடுமையான நடவடிக்கைன்னு நம்ம அதிகபட்சம் இதில் குண்டாஸெல்லாம் போட்டிருந்தாங்க. பட் போயிட்டு குண்டாஸ் அவங்களுடைய ஆட்கள் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஏழை பாமர மக்களுக்காக அரசாங்கம் நியாய விலை கடைகள் மூலமாக இது அரிசியை விநியோகம் செய்யுது. அதுவும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, முன்னாடியெல்லாம் இந்த ரேஷன் அரிசினாலே ஒரே நாற்றம் அடிக்கும், அதை நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ரேஷனில் ரொம்ப சிறப்பான அரிசிகள் வந்துகிட்ருக்கு, நல்ல தரமான அரிசிகள் பொருட்கள் வந்துகிட்ருக்கு.
ஆனா, அந்த அரிசி நம்ம பழைய கணக்கிலேயே என்ன பண்ணுறோம்னா, ரேஷன் அரிசி அது நாத்தம் அடிக்கும் போகும் அப்படின்ட்டு நெறைய பேர் வாங்குறது கிடையாது. இந்த சர்க்கரை, கோதுமை இப்படி தான் போயிட்டுருக்காங்க. அதனால அவங்க இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஒவ்வொரு கார்டும் வந்து விநியோகிக்கும்போது, ஒரு சப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு மெசேஜ் ஃபோன் மூலியமா போகும். அந்த சிஸ்டம் எல்லாம் கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா, எல்லா ரேஷன்லயும் மேக்ஸிமம் என்னன்னா, அந்த கார்டு ஹோல்டர் வந்து அவங்களுக்கு சர்க்கரை வாங்குனாலும் சரி, டோட்டலா அப்படியே போயிடும். ஏன்னா, அவங்களும் கேர் பண்றதில்ல பப்ளிக்கும். சரி நம்ம என்ன அரிசியா வாங்க போறோம், போகட்டும் அப்படின்ட்டு. அது எல்லாம் வந்து இவங்க வித்துடுறாங்க ஒண்ணு. இன்னொரு பக்கத்தில என்ன எடுத்தீங்கன்னா, இந்த ரேஷன் அரிசி ஏழை மக்கள் நெறைய பேர் வாங்குறாங்க இல்லையா? வாங்கி எடுத்துட்டு போயி அந்த வியாபாரிகள்கிட்ட போய் வித்துடுறாங்க. ஸோ, அத வாங்குறதுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்கு. அவங்களுக்கு ரெகுலரா அந்த அரிசி வாங்கி குடுக்குற அ பொதுமக்களும் இருக்காங்க. ஸோ, இப்படி வந்து அரிசியெல்லாம் கலெக்ட் பண்ணி, மிகப்பெரிய அளவுல வந்து கடத்தல் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஏழை மக்களுக்காக அரசாங்கம் கொடுக்கின்ற இந்த நியாய விலைக் கடைகள் மூலம் கொடுக்கின்ற பொருட்கள் எல்லாமே, மாஃபியா கும்பல் மூலம் வியாபாரிகள் வெளி மாநிலங்களுக்கும், மற்ற தொழிற்சாலைகளுக்கும் அனுப்புவதற்கு பல அதிகாரிகளும், அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருப்பது மிகுந்த வருந்தத்தக்க ஒன்றாகும். அது உடந்தையாக உள்ள அதிகாரிகளையும், அரசியல்வாதிகளையும் கண்காணித்து, அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால், நிச்சயமாக இந்த மாஃபியா கும்பல் திருந்துவதற்கோ, அல்லது தொழிலை மாற்றுவதற்கோ ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூறி, இந்த கருத்துகளுக்கு விமர்சனங்கள், உங்களுடைய ஆலோசனைகள் நிச்சயம் அடுத்தடுத்து செய்திகளுக்கு பயன்படும் என்பதை கூறிக்கொண்டு, உங்களிடம் விடைபெறுவது மனித விடியல் மோகன். நன்றி, வணக்கம்.